எல்லா இடமும் இந்த நாடே 2 கண்களால கண்காணிக்கப்படும். உங்க வீட்டுல மட்டும்தான் வீட்டுல இருந்து கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்க பின்னாடியே 2 கண்ணு வரும். பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை, எங்க போறீங்க, எங்க வாரீங்க, என்னென்ன செய்றீங்க. அப்படின்னா என்ன, எல்லாம் கணினி மயப்படுத்தி எல்லாமே கேமரா கண்காணிப்பு கருவி மூலம் பாதுகாக்கப்படும். இப்ப ரேஷன் கடை, காவல்துறை, அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கேமரா இருக்கும். ஒரு காவலர் வந்து பிடிச்சி ஒரு கைதியை அடிக்கிறது கண்ணாவளம் யாரும் அவனுக்கு தெரியுமாடா, தொலைச்சு போற ராசில தான் பேச முடியாது. என்ன விதியோ அதுபடிதான் இருக்கணும். விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறாருன்னு வெளியில தெரியும். காவலர் நெஞ்சிலேயே கேமரா வச்சிருக்காங்க, ஒரு பைசா வாங்க முடியாது. சீருடை மாற்றி விட்டுருவேன். எல்லா காவல் நிலையமும் கேமரா இருக்கும், ரேஷன் கடையில கேமரா இருக்கும். ஒரு 100 கிராம் நீ எடுக்க முடியாது, தொலைச்சு அப்படியே பார்த்துருங்க கேமரா. வர்ற மக்களை வந்துட்டு எடுத்துமா ஆமாங்கிட்டு அப்படின்னா உடனே காலை திரும்பி செவிட்டு ஓடி போடணும். மக்களுக்காக அரசு, மக்களுக்காக அரசு இது. அதனாலதான் அதிகாரம் மிக வலிமையானது. எங்கள் அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிறோம்.